நான் எங்கம்மா இருக்கேன்? உடம்புலாம் இப்படி வலிக்கே. வசந்தி, உமா. முனியம்மா எந்திரிச்சிட்டீங்களாம்மா? ஏம்மா எப்படிம்மா இருக்கு உடம்புக்கு? உடம்பு வலிக்குதோ? ஆமாம் வசந்தி, உடம்புலாம் ஒரே வலியாக வலிக்கி. எனக்கு என்ன வசந்தி ஆச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்ன எங்கே கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கீ? எனக்கு என்ன வசந்தி ஆச்சு? என்ன தூக்கி உட்காரவே வசந்தி. முனியம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. நீங்கள் எங்கேயும் இல்லை, நீங்கள் ஆஸ்பத்திரியில் தாம்மா உங்களை கூட்டு வந்து சேர்த்துருக்கோம். அவங்க உடம்புக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பேசிட்டு அப்படி நடந்து வந்தோம் பார்த்தீங்களா? நீங்கள் தெரியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டியம்மா. அதான் உங்களை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். நீங்கள் 2-3 நாளாக சரியாக சாப்பிடல பார்த்தீங்களா? அதான் அப்படியே ஒரு மாதிரி தலை கறக்க மாதிரி வந்து கீழே விழுந்துட்டியே. நானும் உமா வந்து உங்களை ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். நேரத்துலேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கியே. உங்களுக்கு இந்த குளுக்கோஸ்லாம் போட்டாகுமா? நீங்களா கண்ணு திறக்கிற வரைக்கும் எழுப்பக்கூடாதுன்னாவ. இப்போ தான் நீங்கள் கண்ணு முழிச்சிருக்கியே. இப்போ எப்படிம்மா இருக்குது? உடம்புக்கு பரவாயில்லையா? உடம்புல என்னமோ மாதிரி வலிக்குதுட்டி வசந்தி. ஏதோ 10 நாள் காய்ச்சலில் படுத்த மாதிரி இருக்கு. பிறகு அப்படி இருக்காம எப்படி இருக்கும்? ஏம்மா வயசான காலத்தில் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் உடம்பு நீங்கள் தானம்மா நல்ல முறையாக பார்த்துக்கிடணும். இப்படி 2 நாளாக பட்னியே கிடந்தீங்கன்னா அப்படி இல்லாமல் எப்படி இருக்கும்? ரோட்டில் வேற இப்படி விழுந்துட்டியே படார்னு. பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் அப்புறம் உடம்பு வலிக்காமல் என்ன செய்யும்? நான் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும்ல. ஆமாம் முனியம்மா, நம்ம உடம்ப நம்ம தானே கவனிச்சுக்கிடணும். நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்றுக்கு ஏன் பட்னி போடுதியே? நேரத்துக்கு நேரம் சாப்பிடலாம்ல. இப்படி சாப்பிடாம பார்த்தீங்களா எப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டியேன்னு? என்ன மக்களே, நான் இனிமேல் உயிரோடு இருந்து யாருக்காக வாழ போகிறேன் சொல்லு? பெத்த பிள்ளையிலே இப்படி போயிட்டு இனிமேல் நான் யாருக்காக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம்? நான் எதை நினச்சி சந்தோஷப்பட்டு சாப்பிட்டேன். என் மகளுக்கு வேண்டி தானே நான் இப்படி செஞ்சேன். என் மகளை தானே நான் உயிராக நினச்சேன். வேறு யாரையுமே நான் அப்படி நினைக்கலையே வசந்தி. என் மக தான் என் உலகமே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளே இப்படி பண்ணும்போது நான் யாரை வசந்தின்னு நினச்சி சாப்பிடன்னு சந்தோஷமாக இருக்கேன். நான் எப்படி செத்து போயிட்டாங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் போயிடும் வசந்தி. உயிரோடு இருந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. ஏன் முனியம்மா அப்படி சொல்லுவியே? அவிய போனால் போயிட்டு போது நாங்கள் இருக்கோம்ல, நாங்களும் உங்களை பார்த்துக்கிடுவோம் முனியம்மா. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதியே. உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நல்ல முறையை சாப்பிட்டு எடுத்து இருங்கம்மா. நாங்களாம் இருக்கோம்லம்மா. ஆமாம்மா, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம்ல. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் விட மாட்டோம்மா. நீங்கள் எதையும் நினைக்காம சந்தோஷம் முறையை சாப்பிட்டு எடுத்து இருங்க. உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். மக்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில மக்களே. உங்களையெல்லாம் நல்ல முறையாக வீட்டுக்குள்ளே கூட வரவிட மாட்டேன். பொங்க பொங்கன்னு விரட்டி அடிப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் யோசிக்காமல் வந்து உதவி செய்யலே மக்களே. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில மக்களே. உங்கள் காலில் விழுந்தாலும் என் கஷ்டம்லாம் தீராது. ஐயா முனியம்மா, என்ன இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதியே? அப்படியெல்லாம் பேசாதியம்மா. நீங்கள் யார்? எங்கள் அம்மா வயசு உள்ளவியல்ல. உங்களை அப்படி விட்டுட்டு போக முடியுமாம்மா? நீங்கள் என்னதான் செஞ்சுருந்தாலும் அப்படியெல்லாம் எங்களால் போக முடியாது உங்களை அந்த நிலமையில பார்த்துட்டு. நான் செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாமல் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறீங்களேம்மா. என் பெத்த பிள்ளைகளே என்னை விட்டுட்டு போயிடப்ப நீங்கள் 2 பேரும் இப்படி நின்று பார்க்கலே வசந்தி. என்னாலெல்லாம் இது சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் வசந்தி. உங்களுக்கெல்லாம் என்ன திருப்பி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஏம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதியே. நீங்கள் இப்போ நல்ல முறை உங்கள் உடம்ப பார்த்துக்கிட்டா போதுமா? எங்களுக்குலாம் நீங்கள் ஒன்றும் செய்யணும்லாம் இல்லை. உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்த்தலாம் நாங்கள் செய்யலை. என் சொந்த அம்மா மாதிரி நினச்சி தான் உங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு துணையை நேரத்துலேருந்து உமாவும் நிற்கேன்னு உமாவும் நின்னம்மா. நான் உங்களுக்கு அம்மா மாதிரி நினச்சி தான் இதெல்லாம் செஞ்சேன். நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்குது மக்களே? சொந்த பெத்த பிள்ளைகளே இப்படி ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டு இப்படி நீங்கள் கூட நின்று இவ்வளவும் பார்க்கலே செய்யலே மக்களே. ஏம்மா அவைய பார்க்கலன்னு அதையும் நினச்சி வருத்தப்படாதீம்மா. யாரும் நம்மளை பாப்பாவும் நினச்சலாம் நம்ம எப்பவும் வாழ்க்கையை வாழக்கூடாது. நம்மளை நம்ம பார்த்துக்கிட முயற்சி செய்யணுமா? அதெல்லாம் போனால் போட்டும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் இனிமேல் மனசில் கூட நினச்சி பார்க்காதீங்க. உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமா பாருங்கள். உங்களுக்கு இப்போ வீடு இருக்குது. அப்படியெல்லாம் உங்களை அந்த வீட்டிலேருந்து யாரும் துரத்திட முடியாது. உங்கள் வீட்டுக்காரவே கட்டின வீடு தானே. நீங்கள் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் அது யார் பேரில் இருக்கோ அவைய வந்து எடுத்துக்கிடுவாவே. உங்கள் நெல்லை கொஞ்சம் வயலில் விட்டுருக்கீங்களம்மா, அந்த குத்தகைக்கு விட்டுருக்கீங்களா? அதுலேருந்து வாரத்தை விட்ட வச்சு நீங்கள் செலவு எடுத்து பார்த்துட்டு இருங்கம்மா. யாருக்கையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்கம்மா. இனிமேவாது உங்கள் பிள்ளை மனசெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. மகன் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இப்படி நடுத்தெருவில் நிற்கிதியே. இனிமேவாது உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைங்க. கடைசி காலத்தில் நீங்கள் போனதுக்கப்புறம் யாரை எடுத்துகிட்டு போகிறாவம்மா? இனிமேல் கொஞ்சமாவது சுயநலமாக வாழ பழகுங்கம்மா. பிள்ளைங்க எல்லாரும் அப்படி கிடையாது. சில பிள்ளைகள் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் இப்படி இருந்தால் தான் முடியும். என் மயனெல்லாம் நான் நல்லா வச்சுருந்தா இந்நேரம் என்ன ஓடி வந்து பார்த்துருப்பா வசந்தி. என் மருமவளாம் என்ன நல்ல முறையாக தான் பேசுவா பாப்பா. நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தும் போது என்னை நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்து என்ன அவ்வளோ நல்லா தான் பார்த்துக்கிட்டா வசந்தி.
அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு அவளை அவ்வளோ கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன். இன்னைக்கு என் நிலமையை பார்த்தியா வசந்தி? இப்படி அனாதையாக வந்து கிடக்க. எனக்கு ஒரு நேரம் சோறு தர கூட யாரும் கிடையாது. சாப்பிட்டு சோறு இல்லாமல் 2 நாளாக பட்னியை கிடந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன் வசந்தி. என் நிலமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. என் மருமகளையெல்லாம் நான் நல்லா பார்த்துருந்தேன். என்னை நல்லா பார்த்துருப்பா வசந்தி. என்னை இப்படியெல்லாம் கைவிட்டிருக்க மாட்டான். என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா தெரியுமா? சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மான்னு வாய் நிறைய தான் சொல்லுவா. விடுங்க முனியம்மா, அதை பற்றி இப்போ யோசிச்சு பேசி என்ன செய்ய? இப்போ அவியல்கிட்ட போய் சொன்னால் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிற நிலமையில அவியலும் இல்லை. நம்ம என்ன செய்யது? கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் முனியம்மா. அவிய ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் சண்டையிலெல்லாம் நடந்தது. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு பற்றியில நிறைய சங்கடம்லாம் வந்துருச்சு. ஊருக்காரியவில் வேற இடப்பட்டிருக்காவளா, அது மாதிரி கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இப்போ திடுதுப்புன்னு சேரணும்னா முடியாதும்மா. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தனியாக உங்களை நீங்கள் நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்கம்மா. உங்கள் உதவிக்கு நானும் உமாவும் இடையில இடையில உங்களை வந்து பார்த்துக்கிடியோம். சாப்பாடாக்க முடப்பட்டுட்டு சாப்பாடெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்போனாலும் என்னன்னாலும் கேளுங்கம்மா. சோறு பொங்கி நான் கொண்டு வந்து தாரேன். ஆமாம் முனியம்மா, நாங்களாம் இருக்கோம். உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்கம்மா. உங்களுக்கு ஒரு நேரம் உங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு நாங்கள் போட மாட்டோமா? எங்கள் அம்மா எங்கள் கூட இருந்தால் நாங்கள் பார்த்துக்கிட மாட்டோமாம்மா. அந்த மாதிரி நினச்சி உங்களையும் நாங்கள் பார்த்துக்கிடியோம். நீங்கள் அப்படி சாப்பாடுக்கெல்லாம் இல்லாமலாம் இருக்காதியே. கேட்கக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் இந்த ஊருக்கு வரும்போது நீங்கள் தானே இந்த ஊர்லேயே வசதியாக நின்னியே. இன்னைக்கு இப்படி சாப்பிட காசு இல்லாமல் சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லுறது கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கு. என்ன செய்யவுமா? கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை பற்றி என் பையனுக்கு நான் துரோகம் செய்யணும்னு நினச்சோம்ல, அதுக்கு நான் கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காவ. இதுக்கு மேலேயும் திருந்துறேன்னு வைவேன். என்னை விட ஒரு ராட்சசி யாரும் கிடையாது. என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்மா. ஐயோ முனியம்மா, நீங்கள் சும்மா அதை இதையும் யோசிச்சு வருத்தப்படாமல் முதல்ல உங்கள் உடம்ப பாருங்கம்மா. மன்னிப்பு கேட்கறது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். முதல்ல உங்கள் உடம்ப பாருங்க. ஆமாம்மா, எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க, தூங்குங்க. உங்களுக்கு தந்து இளநீ ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் உறங்கிட்டு இருந்தீங்களா, அதனால உசுப்ப வேண்டாம்னு விட்டாச்சு. இந்த இளநீலாம் கொஞ்சம் குடிங்கம்மா. ஏம்மா எந்திரிக்கவே முடியலம்மா, ஒரு மாதிரி தள்ளுத மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்திருக்கேவுமா, அப்புறம் எந்திரிச்சு கூட குடிக்கே. ஏம்மா நாங்கள் வேணால் தூக்கி உட்கார வச்சு விட்டு விடட்டுமாம்மா? வாரி தரட்டா? இல்லை மக்களே, இப்போ வேணாம் மக்களே. ஒரு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே மக்களே, அப்புறம் நீங்கள் எதுனாலும் தாங்க, நான் சாப்பிடுயே. இப்போ வேண்டாம் மக்களே. சரி சரிம்மா, படுக்கிறதுனா படுங்கம்மா. எதையும் நினைக்காம நீங்கள் இருங்க, நாங்கள் கூட இருக்கோம். என்னம்மா அம்மா, எதை பற்றி யோசிக்காமல் இருங்க முடியுமாம்மா. அப்படிலாம் உங்களை ஒத்தையில் விட்டுட்டு போக மாட்டோம். நாங்கள் கூட இருக்கோம்ல, அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம்மா. மக்களே, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. உங்களையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மக்களே, நீங்கள் செஞ்ச உதவியை. ஏம்மா விடுங்கம்மா. சுசீலா, சாப்பாடுலாம் கட்டிட்டியா? வேலைக்கு போகணுட்டி, லேட் ஆயிட்டு. எங்கள் அம்மா இருக்கா, என் சொத்து இருக்குங்கிற தைரியத்தில் இவனையெல்லாம் மிரட்டி உருட்டி வேலை வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு வேலை சொல்கிற அளவுக்கு இவன் ஆயிட்டான். என்ன சொல்லுது, அது களி காலம். சுசீலா, என்ன பகல் கனவு காணுதியோ? பகல் கனவுல ஒன்றும் காணல. சாப்பாடுலாம் கட்டி வச்சாச்சு, போங்க எடுத்துட்டு வந்து தாரே. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லலாம்ல. எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு தான் நீ இருக்கா, அடுப்புல விழுந்த கடுகு மாதிரி. ஆமாம், என்ன எதுவும் சொல்லலைன்னா உங்களுக்கு துறக்க வராது. போங்க போய் வேலையை பாருங்க. ஆமா, இங்கே வரணும்னு உனக்கு எப்படி மனசு தோணுச்சு? நானே கூப்பிட்டா கூட நீ வரமாட்டா. திடுதிப்பு நீயா வாரேன்ல போன் போட்டு நிக்க. ஏன், என்ன காரணம்? உங்க அம்மா கூட எதுவும் சண்டை எதுவும் போட்டியோ? என்ன இது நோய் நோய், நீ ஏன் வந்த எப்படி வந்தேன்னு கேட்டுட்டே இருக்கியா? காலையில தான் உங்க அம்மா கேட்டாவா, இப்போ நீங்களும் கேட்குதியா? ஐயா ஐயா வீட்டுக்கு நான் வரக்கூடாதோ? அப்புறம் என்னதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிய? எங்கள் அம்மா வீட்டில் இருந்துருவேன் நினச்சி தான் கல்யாணம் பண்ணியலோ? வந்தலேருந்து நோய் நோய், நீ ஏன் வந்த எப்படி வந்த எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காவ. நான் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிதீடோ? வேணா என்ன கொண்டு வேணா திருப்பி விட்டுருங்க, நான் எங்கள் அம்மா கூட இருந்துக்கிட்டே. ஏன் எப்ப திடீர்னு தெரிஞ்சுக்கிடணும் காதானு கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படியா? சரி, சோத்தை எடுத்து தான் நான் போறேன், லேட் ஆயிட்டு. போங்க முதல்ல. நோய் நோயின்னு அடுப்படியில் வந்து கேள்வி கேட்காம. உங்கள் அம்மைக்கு உங்களுக்கு வேற வேலை கிடையாது. சரிம்மா, போதும் நிப்பாட்டு. ஒரு கேள்வி கேட்டா 100 வார்த்தை பேசியாமா. சே, ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. சொல்லு ராணி, அதுக்கு தானே நான் காத்திருக்கேன். நீ பேச மாட்டேன்னு தானே என் மனசுல வருத்தமா இருக்கு. என்னன்னாலும் பேசுற நீ, எவ்வளோ நேரம்னாலும் நான் கேட்கேன். பிள்ளைகளு பால் கடிச்சு இதை பால் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டா. இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் வெளியில நின்று பேசிட்டு இருந்தோமா. அப்போ இந்த ருக்கம்மா சொன்னாவ, உங்கள் அம்மா வர வழியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாவலாம் ரோட்டில். ருக்கம்மா பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. கேட்டலேருந்து மனசு ஒரு மாதிரி பதறுது. சுசீலா வேற உங்கள் தங்கச்சி வேற 2 நாளைக்கு முன்னாடி குறைச்சிட்டு ஊரை பார்த்து போயிட்டாலாம். உங்கள் அம்மா ஒத்தையில் தான் இருக்காவன்னு சொன்னாவ. இன்னைக்கு ரோட்டில் வேற மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாவலாம். இந்த வசந்தி தான் எல்லாம் தூக்கி ஆட்டோவில் ஆஸ்பத்திரி கொண்டு போனாவலான்னு சொன்னாவ. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலங்க. கேட்டலேருந்து மனசு ஒரு மாதிரி பதறுது.
எந்த அம்மா? யாருக்கு அம்மா? எங்க அம்மாலாம் கிடையாது. எங்க அம்மாலாம் செத்து போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ யாரை பத்தி சொல்லுத? என்னங்க இப்படி செய்திய? என்ன இப்படி பேசுதிய? நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்குங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும்ல. நீங்க என்னதான் அப்படி அவைய செஞ்சிருந்தாலும் இப்படி வெறுத்தெல்லாம் பேசாதீங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்கும்போது மனசு ஒரு மாதிரி பதறுது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலங்க. ஒருட்டு நீங்களாவது போய் பாருங்க, இல்லைன்னா யார்கிட்டயாவது கேளுங்க. அந்த பக்கத்து வீட்டு பாத்திமாக்கு யாருக்குனாலும் போன் போட்டு கேளுங்க அவைய எப்படி இருக்காவ என்ன ஏதுன்னு. ராணி, உன்கிட்ட கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கேம்மா. நீ பாட்டுக்கு போய் வேலையை பாரு. உனக்கு என்ன யார் மேலேயும் கோவப்படவே தெரியாதோ? உன்னை எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தி அந்த வீட்டை விட்டு விரட்டினா. அதுன்னு உன்னை மட்டுமா மிச்சம் வச்சா? என் பிள்ளைகளை என்னையே நீ எவ்வளோ தூரம் காயப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கா. அவளையெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கு. அவளையெல்லாம் அம்மன்னு சொல்லாத. என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். ஏன்டா இதெல்லாம் கொண்டு வராத. என் பிள்ளைகளுக்கு காப்பி கடிச்சு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நீ படுக்கு கூட காப்பி என்ன எடுத்து போட்டு குடிச்சிட்டு பேசாமல் இரு. சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத. நம்ம குடும்பத்தை பற்றி எதுனாலும் பேசு. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு சொன்னேன்ல, அதை பற்றி ஏதாவது யோசியா? அதை பற்றி சீக்கிரம் சொல்லு, ஒரு முடிவெடு. அதை விட்டுட்டு வீணா அதை இதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? நம்மளை பற்றி யாரும் யோசிக்கல. நம்மளை பற்றி யோசிக்கிறவங்கள மட்டும் நம்ம பற்றி யோசிச்சா போதும். இவையிலெல்லாம் பற்றி யோசிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஏங்க ராணி, சொல்லிட்டேன், சொல்லதை கேளு, அவ்வளோதான்.